இந்த அழுவைக்கு பாதுகாப்பு தான் கொடுக்க முடியும், அழுவையை நிறுத்த முடியாது. அழுவைய 5 மணி நேரம் அழுவுறத அரை மணி நேரமா ஆக்கி விட்டுடலாம். புரியுதுங்களா? ஒரு நோய் பரவிட்டு இருக்கிறத ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டு அது பரவ விடாம தடுத்துக்கலாம். பாதுகாப்பு தான் ஒரு ஞானி முதல்ல கொடுப்பான். அடுத்த கட்டம் தான் அதை சரி செய்யறதுக்கு, அடுத்த கட்டம் தான் அதை வாய்ப்புகளை உருவாக்கும். அப்ப அந்த ஆன்மாவுடைய தீவிர வளர்ச்சியிலையும் அதோடைய சரணாகதியிலிருந்து தான் அடுத்த வேலைகளை நம்ம மேற்கொள்ளவே முடியும். அப்ப அடிப்படையா இது இல்லாம நம்ம வேற மாதிரி ஒரு அணுகணும்னா அது எப்படி இருக்கும்? சரியா இருக்கு. இப்ப நிறைய பேர்த்துக்கு இந்த உலகம் முழுக்க இந்த இறை சக்தி அப்படிங்கறது, இறை சக்திங்கிறதே எடுத்துருவோம். இது ஒரு சக்தி, இது இருந்தாதான் இந்த வாழ்க்கை சிறக்கும். ஏன்னா அந்த சக்தியால மட்டும்தான் இந்த உலகமே தோற்றி வைக்கப்பட்டிருக்கு. இந்த செச்சர் சொல்லுவாங்கல்ல, இந்த கட்டடம் சிமெண்டால கல்லால உருவாக்கியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி சக்தியால தான் இந்த உலகத்துக்குள்ள ஒரு இறைத்தன்மை அப்படிங்கிறதோட ஒரு அலைவரிசையால தான் இந்த உலகம் இயங்கப்படுது. அப்ப அந்த அலைவரிசையோட எவன் ஒருவன் டிராவல் பண்ண நினைக்கிறானோ அவன் வாழ்க்கை மேன்மை அடையும், அவன் ஒரு நல்ல செயலை உருவாக்கிக்க முடியுங்கிறது தான் இதோடைய செயல். அதை தான் பார்த்துக்கங்கன்னு நம்ம சொல்லும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஒரு தனி குரூப்பு, இவங்க ஒரு ஆன்மீக பிரிவா இருக்கிறாங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆறுகள் என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது. அது எனக்கு உள்ள ஆறு, காவேரி ஆறு என்னதுன்னு நாமளே சொல்ல முடியுமா? தஞ்சாவூர்ல பிறந்துட்டோம், நாங்கள் காவேரி ஆறுல வெளியிலேருந்து உள்ளவங்களாம் குளிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க நீங்களே. அந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் என்பது எல்லாராலையும் அது கிரகிக்கப்படணும், அதை பார்க்கணும், அதை அனுபவிக்க வேண்டியதும் அனுபவிக்காம மிஸ் பண்றதோ உன்னோடையது. அதுக்குள்ள சில மனிதர்கள் என்னன்னா மதத்தையோ மொழியையோ முன்னிறுத்தி அதுக்குள்ள வரவிடாம உங்களுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டையோ ஒரு துயரத்தையோ ஏற்படுத்தி அதை அனுபவிக்க முடியாம விட்டுறாங்க. ஒரு பலாப்பழம் வந்துருச்சு, கடைசி வரைக்கும் எவனும் சாப்பிடாமே செத்து போயிட்டாங்க. அதுதான் இங்கே நடக்கிறது. இந்தியாவில் எல்லா இடங்களையும் பலாப்பழம் இருக்கு, பலாப்பழம் கையில தான் இருக்கு, எவனுமே சாப்பிட மாட்டான். பலாப்பழத்தை பார்த்துக்கிட்டே செத்து போயிடலாம். பலாப்பழம் கிடைக்காம செத்து போனா கூட பரவாயில்ல. இங்க பெரிய துரதிருஷ்டம் என்னன்னா, பலாப்பழம் இருக்கு, ராமலிங்க சாமி மாதிரி உயர்ந்த பலாப்பழம் இருக்கு, அந்த பலாப்பழத்தை சாப்பிட்றதுக்கு இங்க ஆள் இல்லை, பார்த்துக்கிட்டே செத்து போயிடலாம். அதுதான் பிரச்சனை.